ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு சாத்தா பச்சா த ரிங் ஆஃப் ரோடிஸ். வாங்க நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ரெண்டு சின்ன பசங்க சண்டை போட்டு இருப்பாங்க. சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு பையனை தூக்கி மேல போட்டுருவான். ஒரு அம்மாவும் ஒரு சின்ன பையனும் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா வந்து மாதாவேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆவாங்க. அவங்க அம்மா ஏன்னா ரெண்டு பேரும் பசங்க சேர்ந்து சண்டை போட்டதுல கட்டுல உடச்சிருவானுங்க. அவங்க அம்மாவும் போய் துரத்தி பிடிப்பாங்க அந்த பையனை. அப்படியே மூணு பேரும் ஜம்ப் பண்றதை காட்டி ரீட்ரோ கொச்சின்னு ஒரு தலைப்பு போட்டு காட்டுறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் ஜம்ப் பண்ணி ஓடையில குடிப்பாங்க. நான் தான் சின்ன பையன், பாக்குறதுல இந்த கூட்டத்துல நான் தான் பெரியவன் தோணும். எங்க மூணு பேருக்கும் ஜாலியா எஞ்சில் அடிச்சிட்டு ஜாலியா என்ஜாய் பண்றதுதான் எங்களுடைய வேலை. ஒரு பையனை மேல தூக்கி போடுவான். இது என்னுடைய பூவா, இவன் பேரு என்னுடைய மூத்த அண்ணன். நடுவில் இருக்கிற பேரு வந்து வெற்றிவேல் லோபோ. ஆள் கொஞ்சம் நான் மொடர்ன் தான். அதே மாதிரி வெற்றியை எகிரி அடிக்க போறான்ல, அவன் பேர் தான் சாவியோ லோபோ. லிட்டில் வெற்றி சாவி மூணு பேரும் ஒன்னா நீச்சல் அடிச்சிட்டு இருக்கோம். கொச்சியில குஸ்தி ஃபைட்டு ரொம்ப ஃபேவரா இருந்த காலம் அது. அப்ப இருக்கிறதுல டாப்ல கட்டா குஸ்தி சாம்பியன் கள்ளத்து மாணி இறங்கினாவே எதிராளிங்க ஏறல தான் பிறப்பாங்க. ஆனா மாணி வந்து கொஞ்சம் தலக்கணம் பிடிச்ச ஆளுனால மக்கள்லாம் எப்படா விடுவான்னு கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப மாணி அப்ப விழுவாருன்னு நைட்டு திருவிழால காத்துட்டு இருந்தோம். சின்ன பையன் தான் ஹீரோ என்ன சொல்றான், நான் அம்மாவை ஏமாத்திட்டு இந்த குஸ்தி விளையாட்டை பார்க்க கிளம்பிட்டேன். அன்னைக்கு தான் ஒரு புது எதிராளி என்ட்ரி ஆகுறான் இந்த குஸ்தி ஃபைட்டுக்கு. அதுவும் ஒரு விண்டேஜ் புல்லட்ல பட்டாசுலாம் வெடிக்க கூட ரெண்டு பசங்க பார்க்கறதுக்கு டெரரா இருந்தாங்க. ஆரம்பத்துல நம்ம மக்களுக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் அவர் அடிக்க ஆரம்பிச்சது தான் யாருன்னு மக்களுக்கு தெரிஞ்சது. நம்ம ஊரையே தெரிக்க விட்ட பழைய தலை வால்டர் லோபோ, மாஸ்டர் வாரு வாத்தியரோட ஆசான சிஷ்யன். இப்போ அவருடைய பேரு புல்லட் வால்டர். அந்த காலத்துல குஸ்தியை கத்துக்கிட்டு தனியா சுத்த போன வால்டர். அதுக்கப்புறம் வால்டர் இந்தியாவிலே நம்பர் 1 சர்க்கஸ் கம்பெனியில சேர்ந்தாரு. ரொம்ப புகழ்பெற்ற பைல்வானா மாறினாரு. ஆனா வால்டர் காப்பாத்தந்து அங்க இருந்து ஸ்டன் மாஸ்டர் பையன் சேவியவையும் அப்புறம் ரிங் மாஸ்டர் பையன் வெற்றியும் தான். அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் இந்த பயங்கரமா தயார் பண்ணி களத்துல இறக்குனாங்க இந்த வால்டரை. ஆனா அவர் கலர்ஃபுல்லான லங்கோட்டியும் ட்ரெஸ்ஸையும் பார்த்து மக்கள் ஆரம்பத்தில் சிரிச்சாங்க. ஆனா ஒரு அடி சண்டையில ஊனி இடி மாதிரி இருந்துச்சு. ஆனா நிறைய அனுபவிக்கிற மானியால வால்டரை சமாளிக்க முடியல. ஆனா அன்னைக்கு மானியோட கர்வத்தை வால்டரை அடக்கிட்டாரு. அப்புறம் எங்க தாத்தோட அகாடமியும் எங்க குடும்பத்தை ஏத்துக்கிட்ட வால்டரை சாவியும் வெற்றியும் எங்க வீட்டுக்கு கூட்டு வந்தாங்க. அப்பாவும் தாத்தாவும் இல்லாத எங்களுக்கு அன்னையிலிருந்து வால்டர் எங்களுக்கு ஹீரோவா மாறினாரு. அதுக்கப்புறம் நாங்க சும்மா அட்டகாசம் தான். நாங்க சின்ன பசங்க சண்டை போட்டுக்கிறது தான் இப்ப இருக்கிற டீம். அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் செட்டே ஆகல. ஆனா நாங்க அப்படி இல்லை, ரொம்ப ரணகணம் பண்ணிட்டு இருப்போம். நாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு டிவி வந்ததும் நாங்க முத பார்த்தது குத்து சண்டை தான். வால்டர் மாதிரி நினைச்சுக்கிட்டு நாங்க என்ஜாய் பண்ணுவோம். நல்லா பஞ்சு குத்துறாருல அப்படின்னு நாங்க சொல்லிட்டு என்ஜாய் பண்ணுவோம். நாங்க அப்புறம் வெளியெல்லாம் போனா எங்க வீட்டுக்கு பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், பழைய ரயில்வே ஸ்டேஷன். அங்க போய் நாங்க எல்லாம் கூட்டமா என்ஜாய் பண்ணுவோம். அப்படியே அங்க இருக்கிற அம்பேத்கர் கடையில பட்டர் ஃப்ரூட் குடிச்சிட்டு மோகன்லால் படத்தோடைய சோட்டா மும்பை படம் ரிலீஸ் ஆச்சு, அதை பார்க்க போவோம். அப்படி தியேட்டர்ல கார்ல 3 பேர்ல ஒருத்தன் உட்காந்துட்டு இருப்பான். உட்கார்ந்த உடனே அங்க இருக்க கார்காரன், என்னடா இங்க உட்காந்துருக்கீங்க கேட்டதுக்கு, தொட்டா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு சொல்லுவான். அவங்க கூட இருந்தவங்க பொண்ணு போக சொன்ன உடனே 3 பேரும் சேர்ந்து அந்த ஆளை அடிச்சு கீழே வீத்துருவாங்க. அங்க இருக்கிற வேடிக்கை பார்க்குற லேடிஸ் சொல்லுவாங்க, யாரோட பிள்ளைங்க இவங்க, அது வால்டரோட பிள்ளைங்க அப்படின்னு பக்கத்துல இருக்க லேடிஸ் சொல்லுவாங்க. அது மேல ஒரு பையன் கார் மேல ஏஞ்சி நின்று வால்டர் புள்ள மேல கை வைக்க ஒருத்தனுக்கும் தைரியம் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாரு அந்த பையன். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கள்ளத்து மாணிக்கும் வால்டருக்கும் பெரிய சண்டையே நடந்தது. அப்புறம் சாவியோவையும் வெற்றியும் சுப்ரஜா அம்மாட்ட ஒப்படைச்சிட்டு நான் கிளம்பிட்டேன். அன்னைக்கு மானியை தோல்ச்சி காட்டின வால்டரை அதுக்கப்புறம் கொச்சியில பார்க்கவே முடியல. என்னோட அண்ணன்களை பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அவங்கள பார்த்தா கூட அடையாளம் தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. கப்பல் போர்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். ஐ எம் பேக். ஒரு பிளானோட வந்திருக்கேன். அது என்னன்னு நான் என் ஊர்க்காரன்ட்ட காட்ட போறேன். எந்த ஒரு புது விஷயத்துல இறங்கினாலும் இந்த வெள்ளக்காரங்களாம் சொல்லுவாங்கல்ல, டூ ஆர் டை. ஆனா நம்ம பசங்க அது வேற மாதிரி சொல்லுவாங்க, ஒன்னும் யோசிக்காதீங்கன்னு. இல்ல இது இப்ப வேணாம், என்னன்னு நான் அப்புறம் சொல்றேன். அப்புறம் ஹோட்டல்ல போய் ஒரு கதைலாம் சொல்லிட்டு இருப்பாரு பசங்கள்கிட்ட. பார்த்துட்டு அந்த ஹோட்டல்ல இருக்கிறவரு, என்னுடைய மாஸ்டர் வாருகாசம் பேரன் சாப்பிடாம இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாரு. அங்க இருந்து ஒருத்தர் அவரை பார்த்துட்டு வாத்தியாரே அப்படின்னு சொல்றாரு. அந்த பசங்களை 3 நாள்ல ஒரு பையன் பெரியவனா ஆயிட்டு பாருல அவரு. 20 வருஷம் கேப்ல என்னோட செலவுல கணக்கு வைக்கிறியா நீ அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்றாரு அந்த மாஸ்டர். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு வெட்டுன்னு வெட்டுறாரு சாப்பாட்டை. இதெல்லாம் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு வாத்தியாரே அப்படின்னு சொல்றாரு. அம்மாவுக்கு தெரியாம வந்திருக்கேன் வாத்தியாரே. அன்னைக்கு அவளையும் சும்மா சொல்ல முடியாது. அன்னைக்கு நடந்த பிரச்சனைல ஒன்னையும் அவங்களையும் விட்டு வச்சிருவாங்க ஒன்னா உங்க அம்மா அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாஸ்டர். சாப்பிட்டு இருக்க ஆள் கேட்பாரு, இப்ப அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு மாஸ்டர்கிட்ட கேட்பான். சாவி இங்கதான்டா இருக்கான் அப்படின்றாரு மாஸ்டர். சாவியை நீ பார்க்கணும்னா நேரா மெரின் டிரைவுக்கு போ, அங்க சாகா ராணின்னு ஒரு போட்ல இருப்பான், அங்கதான் இருப்பான் சாவி. அப்ப பூவா அப்படின்னு கேட்டு சாப்பிட்டுட்டே கேட்கிறாரு. அதுக்கு அந்த மாஸ்டர் சொல்றாரு, அவன் இப்ப ஜெயில இருக்கான்டா அப்படின்னு சொல்றாரு. அவன் ஒரு ஸ்மக்லிங் கிளேஸ்ல போய் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்றாரு மாஸ்டர் அவர்கிட்ட. அவன் போய் 8 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆனா மாஸ்டர் சொல்லுவாரு, நீ போய் சாவியை பாடுறா, அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான்டா அப்படின்னு சொல்றாரு வெற்றிட்ட.
அப்படியே போட்டில் படகுல எல்லாம் பசங்களாம் ஏறிட்டு இருப்பாங்க பேசஞ்சரா. அது ஒரு பையன் கிராஸ் பண்ணுவான். கிராஸ் பண்ணும்போது காலில் 2 காலை வச்சு அந்த ஜம்ப் பண்ணும்போது மாட்டிக்குவான். மாட்டிக்கிட்ட உடனே சாவியோன்னு ஒரு பொண்ணுக்கு சொல்லும். அது சொன்ன உடனே சாவியை போய் காப்பாற்றுவார் அந்த பையனை. அப்படியே சாவியை வந்து அவங்க அம்மாட்ட, அந்த பையனோட அம்மாட்ட அவங்க ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவங்க அப்பா அம்மா போட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்றாரு சேவியோ. சாவியோட தம்பி வந்து அப்படியே வீட்டுக்கு வருவார். சாவியோ வீட்டுக்கு சாவியை வந்து யாருன்னு பிடிச்சி தள்ளுவார். மூஞ்சி மூடிக்குவார். மூஞ்சி வேணுன்னே டே நான் தாண்டா, நீ யார்றான் அப்படின்னு கேட்பாரு சாவியோ. டே நான் தாண்டா உன் தம்பி அப்படின்னுவாரு. அவர் கண்டுபிடிச்சுவார் சாவியோ. அவர் சாவியை கண்டுபிடிச்ச உடனே இந்த வெற்றியோட பொண்ணுகிட்ட யாருன்னு தெரியுதா, இதுதான் உன் சித்தப்பன் அப்படின்னுவாரு சாவியோ. உடனே சாவியோ தம்பி ஒரு வேலையை சொல்லுவார். நம்ம குறிக்கோள் நம்ம எப்படியாவது செட்டில் ஆகணும், மற்றவங்களும் பிரச்சனை கூடாது அப்படின்னு ஒரு வேலையை சொல்லுவார் சாவியோ தம்பி. சாவியோ அப்படியே மூச்சு பார்க்குறாரு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வால்டர் ஒன்று ஆரம்பிக்குன்னு நினைச்சாரு, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சாவியோ தம்பி சொல்லுவார். அப்படியே டிவியில் ரெஸ்லிங் போடுவார் சாவியோ தம்பி. அதை பார்த்துட்டு இருக்கும்போது கீழே ஒரு பெட்டியிலேருந்து ஏதோ ஒன்று வீழ்ந்துடும் ஒரு டப்பால இருந்து. அது கீழே எடுத்து பார்த்தா லோபோன்னு ஒரு ரெஸ்லிங் பெல்ட் இருக்கும். அதை எடுத்து பார்த்தா அமெரிக்கா அது இங்கே இறக்கிடலாமா அப்படின்னு சாவியோ சொல்லுவார். அது சாவியோ தம்பி செம்ம ஐடியா அப்படின்னு சொல்லுவார். அப்படியே சுப்ரா அம்மா வராங்க. சுப்ரா அம்மா வந்தோடனே ரோசம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ரோசம்மாவுக்கு பாயசம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ஓடு ஆட்டோ வந்து வந்துடும் அப்படின்னு சாவி சொல்கிறாரு அந்த ரோசம்மாவை பார்த்து. அப்படியே சுப்ரம்மா வந்து சாவியோட தம்பியை பார்த்து லோட்டஸ் அம்மா பையன் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க, உன்னை எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சுப்ரம்மா கேட்குறாங்க லோட்டஸ் பையனை. அதுக்கு சாவி சொல்கிறாரு, ஏ சுப்ரஜம்மாடா, நம்ம சுப்ரஜம்மா அப்படின்னு சாத்தி சிரிக்கிறாரு. அவர் வந்து சுப்ரஜம்மா அப்படின்னு பார்த்து சிரிச்சிட்டு கட்டி பிடிக்கிறாரு சாவி தம்பி. நான் வந்தவொடனே தான் பாயசம் கொண்டு வந்தீங்களா அப்படின்னு சாவி தம்பி கேட்குறாரு. ஏய் நீ சுப்ராஜாவோட பிறநாள்ரா அப்படின்னு சொல்லிட்டு பாயசம் கொடுக்குறாங்க. அப்படியே சப்ஜெயில் கொச்சியை காட்டுறாங்க. ரொம்ப வேலைக்கு போயிருக்காங்கன்னு சொன்னால ரொம்ப நாளா, அது இவங்க தான் அப்படின்றாரு சாவி. ஓ ஓ அப்படின்னு சாவி தம்பி சொல்றாரு. டே சின்ன சின்ன கேஸ் தாண்டா போயிருக்காங்க அப்படின்னு சாவியை சொல்றாரு. இப்போ ஜெயிலிருந்து வராங்க பாடுறா அப்படின்னு சாவி அவங்க தம்பிகிட்ட சொல்றாரு. டே இந்த பையனுங்களை வச்சு தாண்டா நம்ம பிளான் பண்றோம், நம்ம இந்த ரெஸ்லிங் இதை ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்னு சாவியை சொல்றாரு. ஒர்க் அவுட் ஆகும்ல அப்படின்னு அந்த தம்பிகிட்ட கேட்கறாரு. அது சாவியை தம்பி அவங்களுக்கு இப்படி பார்த்தா புரியாது, நாம இப்போ பேசினதை பத்தி அந்த பிக்சர் மோட்ல பாரு அப்படி புரியும் அப்படின்னு சொல்றாரு. சாவியை தம்பி கற்பனை பண்றாங்க. ரெஸ்லிங் சாம்பியன் போட்ட ட்ரெஸ் போட்டு மாதிரி 4 பேரும் வராங்க அப்படின்னு சாவியை தம்பி கற்பனை பண்றாங்க. கற்பனை பண்ணிட்டு இருக்கும்போது அங்க பக்கத்துல எல்லாம் ஜனங்கள்லாம் அப்படி கொண்டாடுற மாதிரி ஒரு கற்பனை. இவங்க சாவி தம்பியும் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குண்டார் காம்பார், இவன் பேரு சுப்பிரமணிய, பேரு சுப்ரன் கூப்பிடுவோம், உடம்பு தான் பெருசு ஆனா மனசுலாம் சின்னது அப்படின்னு சாவியை சொல்லுவாரு. இப்ப அடுத்து வந்து டியாஸ், இவன் வந்து முன்னாடி மூவில ஸ்டண்ட்மேனா இருந்தாரு, இப்ப வயசான மன்மதன் அப்படின்றாரு சாவியோ. அடுத்து நெக்ஸ்ட் வந்து மிஸ்டர் வர்க்கி, பெரிய ஃபேஷன் டிசைனர் நினப்பு இவனுக்கு. ஊருக்குள்ள இவன் எல்லாம் டெய்லர் தான் கூப்பிடுவாங்க. அடுத்து நம்ம அஸ்கர், இவன் நின்று பழக்கிற கழுகு மாதிரி, இப்போ எப்படி அப்படின்னு சாவியோ தம்பிகிட்ட கேட்கிறாரு. அதுக்கு சாவியோ தம்பி வந்து நம்ம வால்டர் சொல்ற மாதிரி ஒன்னும் யோசிக்க வேணாம் அப்படின்னு சொல்றாரு. டூ ஆர் டை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் சாவியோ சொல்றாரு, 6 பேருமே ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டே குருவிடான்னு சாவியோ தம்பிகிட்ட சொல்லுவாரு. அது பொதுவா குருவின்னா இறைய தானே எடுக்கும், நானும் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை காமிப்பாரு. வேலை முடிஞ்சா அந்த பொண்ணு கேட்பாங்க, முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்த விஷயம் தெரியுண்டா அப்படின்னு சாவியோ தம்பிகிட்ட சொல்லுவாங்க. ஏ குருவி அப்படின்னு சாப்பிட்றவன் ஒருத்தன் கிண்டல் பண்ணுவான். அதுக்கு குருவி சொல்லுவாங்க, நீ எதுவும் சாப்பிடலையா அப்படின்னு சாவியோ தம்பிகிட்ட கேட்பாங்க. இவங்க சாப்பிட்றலாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு குருவிட்ட சொல்லுவாங்க சாவியோ தம்பி. சாவியோ சொல்லுவாரு, நம்ம ரெஸ்லிங் வசிக்கலாம் அப்படின்னு. அதுக்கு அங்க வர்க்கி சொல்லுவாரு, ஏன்னா காஸ்டியூம் ரெஸ்லியா, இந்த ஊர்ல இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றாரு வர்க்கி. சாவியோ தம்பி சொல்லுவாங்கட்டு, டேய் இந்த ஷோவை கோடிக்கணக்கான பேர் பார்ப்பாங்கடா அப்படின்னு. அதுக்கு குருவி சொல்லுவாங்க, அதெல்லாம் டிவில அப்படின்னு சொல்றாங்க குருவி. அதுக்கு குருவி சொல்றாங்க, அது மட்டும் இல்ல இதுக்கு பணம் நிறைய வேணும்ல அப்படின்னு சொல்றாங்க. வர்க்கி சொல்றாங்க, டே மச்சான் நம்மள கோமாளியா பார்க்கணுன்ற, ஆனா ஏற்கனவே நம்ம மக்கள்லாம் நம்மள போக்கிரி பசங்களா பாக்குறாங்களே அப்படின்னு சொல்றாரு வர்க்கி. அப்புறம் டியாஸ் சொல்லுவாங்க, இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு, இதெல்லாம் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. பெருசு நீ எந்த நம்பிக்கையில சொல்றன்னு தெரியல அப்படின்னு சுப்ரா சொல்றாரு. சுப்ரா சொல்றான், இவங்கெல்லாம் ஷோ நடத்தி எவன் பாக்குறது அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்றாரு. டே காஸ்டியூம் ரெஸ்லிங்லாம் ஃபுல்லா சீன் தாண்டா, அது ஃபுல்லா டிராமா தாண்டா, அதுல மியூசிக் இருக்கு, கலர்ஃபுல் இருக்கு அப்படின்றாங்க. அதுக்கு சுப்ரா, அதை பார்க்க யார் வருவா அப்படின்னு சுப்ரா கிண்டல் பண்ணிட்டே சொல்றாரு. டே அந்த ஷோ ரசிக்க ஜனம் கூடுவாங்க, நம்மளும் 4 காசு அல்லாம் அப்படின்னு சொல்றாங்க சாவியோ. சுப்ரா சொல்லுவான், சாவி நான் எழுதி தரேன், அந்த ஷோவை பார்க்கறதுக்கு இல்ல சத்தியமா காக்கா கூட வராது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு சுப்ரான். அது சாவியோ தம்பி, சுப்ரா நான் சொல்றது கேள்றா, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்டா போடாடி அப்படின்னு சொல்றாரு சுப்ரான். சுப்ரான் ஜனங்க வர மாட்டான்னு தானே சொல்றான். சாவியோ சொல்றாரு, நம்ம எங்க அடிக்கிறோமோ அங்க ஜனங்க கூடுவாங்க அப்படின்னு சொல்றாரு சாவியோ. போய் சுப்ரான் அடிக்க போறாரு சாவியோ. சுப்ரான் பறந்து போய் வீழ்ந்துருவாரு மணல்ல. டே சாவி என்னடா இதெல்லாம் ரொம்ப ராங்கா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வியப்பா கேக்குறாங்க. சுப்ரான் கோவப்பட்டு சாவியை அப்படியே தூக்கி போட்டு அடிக்கிறாரு. அங்க இருக்கிற ஜனங்கள்லாம்
கூடி கொண்டாட்டமா பாக்குறாங்க. இந்த சுப்ரானும் சாவி அடிக்கிற சண்டைய சீன்ல வர்கீஸை காட்டுறாங்க. வர்கீஸ் வந்து ஒரு பியூட்டி பார்லர்ல போய் அனுலதான ஒரு பொண்ணுகிட்ட ரோஸை கொடுக்குறாங்க. ரெஸ்லிங்ல பண்ண போறேன் அல்ல டிவியில வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் வியப்பா அந்த ரோஸை வாங்கிட்டு பாக்குறாங்க. பக்கத்திலே வயசான கட்ட அந்த டியாஸ் அவரும் அணுகிட்ட மேடம் அணுவா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு ஜாடையா. அடுத்து அஸ்கரை காமிக்கிறாங்க. அஸ்கர் வந்து பிடி மிஸ் கரெக்ட் பண்றாரு. அது சுப்ராமாவை காட்டுறாங்க. சுப்ராமா ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது இதுலயாவது நீங்க உருப்பட்டு கரை சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த குரூப்பை பார்த்து சொல்றாங்க சுப்ராமா. அதுக்கு சாவியோ சொல்றாரு கரை சேருவோம் அப்படின்னு சொல்றாரு சாவியோ. அடுத்த நாளுக்காக சாவியோ வந்து டெப்யூட்டி மேயரை பார்க்க போறாங்க. டெப்யூட்டி மேயர் பார்த்துட்டு நீங்க ஏதோ பண்ண போறேன்னு சொல்றீங்களா, அது எனக்கு புரியல, ஆனா செய்யுங்க, அதுவும் வால்டருக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சாவியோட்ட சொல்லிட்டு சிரிக்கிறாரு டெப்யூட்டி மேயர். அங்க டெப்யூட்டி மேயர்ல இருக்கவங்க டேய் ஏதாவது ஒரு உருப்படியான வேலை செஞ்சு பிழைக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. இது உருப்படியான வேலை தான் சார் அப்படின்னு சாவியோ சொல்றாரு. அதுக்கு அவர் சொல்றாரு டெப்யூட்டி மேயர் நீங்க வேலை ஆரம்பிங்க கண்ணு, மற்ற விஷயம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு டெப்யூட்டி மேயர். சாவியோ தம்பியும் மாஸ்டரை பாக்குறாங்க. மாஸ்டர் வந்து அப்ப வால்டரோட பண்ணீங்க காஸ்டியூம் ரெஸ்லிங் ஆட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு மாஸ்டர். அதுக்கு மாஸ்டர் சொல்றாங்க ஆனா குஸ்தினாலே எங்க ஐட்டம் தான், கட்டா குஸ்தி அப்படின்றாங்க. அதுக்கு சாவியோ சொல்றாரு இதெல்லாம் எப்படியாவது ஆரம்பிச்சிடும் வாத்தியாரு அப்படின்றாரு. அதுக்கு மாஸ்டர் சொல்றாங்க நீ ஜெயிப்படா எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாரு மாஸ்டர். அதுக்கு மாஸ்டர் சொல்றாரு காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்னு சொல்றாரு மாஸ்டர் சாவியோ பார்த்து. அப்படியே ஆப்போசிட்ல ஒரு வாய்ஸ் கேக்குது ஆனா காற்று சூறாவளியானா தூற்றப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது யாருன்னா வில்ல ஓகேன்னு ஒரு பில்டப் போட்டு வராரு வில்ல. சாவியோ சொல்ற இவன் தான் செரியன் கள்ளத்தி மாணியோடைய பையன், பழைய வீட்டையும் ரெஸ்லிங் அகாடமியும் வச்சிருக்கான் அப்படின்னு சாவி அவங்க தம்பிட்டு சொல்றாங்க. தம்பி அப்படியா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மாஸ்டர் சொல்றாரு என்னன்னோ களவாணி பண்ணி கிளப்பை கைக்குள்ள போட்டுக்கிட்டான் இந்த செரியன் அப்படின்னு மாஸ்டர் வந்து சொல்றாரு. என்ன பொங்குவா தேரு இந்த பொடி பசனை ஏமாத்துறதுன்னு உள்ளியா நீ அப்படின்னு செரியன் கேக்குறான். நான் பொடி பசங்களை யாரையும் அடிக்கிறது இல்ல அப்படின்றாரு மாஸ்டர். சரி வந்த வேலையை சொல்லு அப்படின்னு செரியன்ட்ட மாஸ்டர் சொல்றாரு. சரி நீ இவ்வளவு பாசமா கேக்குறப்ப அப்ப செரியன் சொல்றாரு நம்ம பிளான் ரெடியா இருக்கு, மைட்டி மணிஸ் பாடி ஷோ சீசன் 6 ஏதோ கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும், அதனால துட்டை எரிஞ்சு கொஞ்சம் கிராண்டா தான் செய்யறான். அப்புறம் இந்த மச்சானுங்க செம ஃபார்மா இருக்கானுங்க, பீக்ல இருக்காங்க, தண்ணி குடிச்சு 5 நாள் ஆகுது, ஆனா அவனுக்கு என் மேல அவ்வளோ கிரஸ், பின்னா இருந்து அசைக்க மாட்டானுங்க என் நேல் மாதிரி அப்படின்றாங்க. சரியா அதுக்கு மாஸ்டர் சொல்றாரு இவனுக்கு என்ன கடப்பார முழுங்க மாதிரி இருக்கானுங்க அசைக்க மாட்டானா அப்படின்றாரு. செரியனை பார்த்து அசை சொல்லுவா அப்படின்னு சொல்றாங்க. வந்து சேருங்க அப்படின்னு சொல்றாரு செரியன். அப்புறம் செரியன் வந்து சொல்றாரு சாவி உன் அண்ணன் இருந்தா வர சொல்லிருக்கலாம், அப்ப நீங்க தான் ஃபீல்ட் அவுட் ஆயிட்டீங்கல்ல, சோ சேட் அப்படின்னு சொல்றாரு செரியன். பார்க்கலாம் தம்பிகளா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு செரியன். அப்படியே ரயில்வே ட்ராக்ல அவங்க குரூப்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அஸ்கர் சொல்லுவாரு இந்த மாதிரி சண்டையெல்லாம் நம்ம ஒருத்தரை மிஸ் பண்றோம் வெற்றியை தான் அப்படின்றாரு. அதுக்கு சாவி தம்பி சொல்றாரு நீ போய் பாத்தியா அப்படின்னு அஸ்கர் வந்து சாவி தம்பியை கேட்கிறாரு. இல்லடா அப்படின்றாரு சாவி தம்பி. நானும் போய் பார்க்கல என்னையும் பார்க்க விட மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு சாவி தம்பி. உண்மையா என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சாவி சொல்றாரு. தெரியாதா அப்படின்னு அஸ்கர் சொல்றாரு. அதுக்கு நல்ல கேள்வி கேட்ட மச்சான், எல்லாமே அந்த கேடு கேட்ட செரியன் தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. வெற்றி வந்து கொஞ்சம் முன்னாடி செரியன் டீம்ல இருந்தான், அடியால் வேலைக்கெல்லாம் போனான், ஏதோ பெரிய இது கடத்தல் பண்ணும்போது தான் அந்த எஸ்ஐ கால்வின் வெற்றி எப்படியோ பிடிச்சிட்டாங்க, அப்படியே எப்படியோ கேஸ் எல்லாம் போட்டு வெற்றியை லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு அஸ்கர் சொல்றாரு. அப்புறம் சாவியை ஒரு பழைய இடத்துக்கு கூட்டு போய் எப்படியோ இங்கே தான் ரெஸ்லிங் இதெல்லாம் நடத்தணும், எப்படியோ நம்ம இந்த டீம் ஃபைட் ஆரம்பிச்சு ஊர்த்த மக்கள்லாம் கைத்தட்ட வைக்கணும், எப்படியோ கூட்டிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கிறவங்க குரூப் கூட்டிடலாம் அப்படின்னு சிரிச்சிட்டு சொல்றாங்க. அங்க இருக்கிறவங்க குரூப் எல்லாருமே அவங்க குரூப் எல்லாருமே சுத்தம் பண்றாங்க அந்த பழைய இடத்த. அப்புறம் சாவியோ தம்பிட்ட சொல்லுவாரு வெற்றி நீ ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகிறான்டா அப்படின்னு. வெற்றியோட ஒய்ஃப் ஜாஸ்மின் பிரெக்னென்ட் ஆகும்போது வெற்றி கவனிச்சிக்கவே இல்லை, ஜெயிலில் இருந்தான் அப்படின்றாரு. ஒரு நாள் நான் செரியனை கொலை பண்ண போகும்போது அங்க பிடிக்கும் போது செரியன் நினைச்சிட்டு தலையை மூடி இப்படி இழுத்தும் போது அவனுடைய வாட்சி கிடைச்சது, பார்த்தா அது வெற்றியோட வாட்சி செரியன் இல்லை அப்படின்றாரு சாவியோ. நானே காட்டி கொடுத்துட்டேன்டா அப்படின்றாரு போலீஸ்ட அப்படின்னு சொல்றாரு சாவியோ தம்பிட்ட. அப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷன் போனப்ப அவன் பார்த்த பார்வை இருக்கு அப்படின்னு சொல்றாரு சாவியோ. அதுக்கப்புறம் பவர் ஹவுஸ்ன்னு போட்டு ஃப்ரைடே ஃபைட் நைட் அப்படின்னு போட்டு ஸ்டேடியத்தை காட்டுறாங்க, ரெஸ்லிங் ஸ்டேடியத்தை. ஸோ மாஸ்டர் வந்து சாவியோ தம்பிட்ட பேசுவாரு. சாவியோ தம்பி எங்க குஞ்சப்பனை காணா, அவன் கமெண்ட்ரியில பேசிட்டு இருக்கான் பாரு அப்படின்றாரு. குஞ்சப்பன் வந்து சொல்றாரு த பவர் மேன் ஆஃப் த பவர் ஹவுஸ் இஸ் கடல் கொம்பன். சுப்ரான் வந்து கடல் கொம்பன் பேர் சொல்லிட்டு ரெஸ்லிங்ல வராரு. அப்புறம் நைட்ரோ பட் வந்து அந்த குருவி வராங்க ரெஸ்லிங்க்கு, இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க ரெஸ்லிங்க்கு. நைட்ரோ பட் என்ன பண்ணுவாங்கன்னா கடல் கொம்பனை தோக்கடிச்சிருவாங்க, நைட்ரோ பட் ஜெயிச்சிருவாங்க. திருப்பியும் கடல் கொம்பன் கோவப்பட்டு நைட்ரோ பட் அடிக்க போவாங்க. நைட்ரோ பட் மேலே தூக்கி போட்டு உடனே கடல் கொம்பன் ரெஃப்ரி தட்டுவாங்க. ரெஃப்ரி தட்ட உடனே அந்த நைட்ரோ பட் திருப்பி மறுபடியும் ஏஞ்சிக்குவாங்க. அப்புறம் நைட்ரோ பட் என்ன பண்ணுவாங்கன்னா கடல் கொம்பனை திருப்பி
ஃபைட் போட்டு கூட்டத்தை சத்தம் வர வைக்கிறாங்க. அப்புறம் நைட்ரோ போர்டு என்ன பண்ணுவாங்க, திருப்பி கடல் கொம்பனை அடிச்சு கீழே தள்ளி விட்டுருவாங்க. கடல் கொம்பனை கீழே தள்ளி விட்டு தோந்துட்டாரு கடல் கொம்பன். ஃபர்ஸ்ட் வின்னரா நைட்ரோ போர்டு வராங்க. அப்புறம் அக்ஷய்ட்ட இவரு டியாஸ் கால் பண்ணுவாரு. டியாஸ் என்னன்னா, நானும் அனுவும் லவ் பண்றோம்டா, அது வர்க்கீஸ்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லுவாரு. அக்ஷர் வந்து வர்க்கீஸ்ட சொன்ன உடனே சோகமாயிடுறாரு. இப்ப சாவியா தம்பி கேட்பாரு, வர்க்கீஸ் ஏன்டா சோகமா இருக்கான் அப்படின்னு அக்ஷய்ட்ட கேட்பாரு. அக்தர் சொல்லுவாரு, டே இந்த டியாஸ் வந்து அவர் லவ் பண்ற வர்க்கி லவ் பண்ற பொண்ணை எதிர்த்து ஓட்டாரா அப்படின்னுவாரு. அண்ணா தாண்டா வர்க்கி சோகமா இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே வர்க்கீஸ் ரொம்ப அழுகுறாரு. அது சாவிய தம்பியும் அக்தரும் அழுவாதடான்னு சொல்லி சரி பண்றாங்க. அடுத்தது அக்தர் போறாரு ரெஸ்லிங் மேட்ச்ல. ஜாங்கோ சுல்தான் டைட்டில் போட்டு அக்தர் போறாரு அந்த ரெஸ்லிங் மேட்ச்ல. வர்க்கி பேர் தான் அசுரன்னு டைட்டில் வச்சிருப்பாங்க. அவரை கூப்பிடுறாரு கமெண்ட்ரியில. ஆனா வரவே மாட்டார் ஸ்டேஜுக்கு. ஏன்னா அவர் லவ் பண்ணி பொண்ணு அந்த கிழமை ஈத்துட்டு போனதுனால, அவன் லவ் பண்ண பொண்ணு அந்த வயசானவர் ஈத்துட்டு போனதுனால அழுதுட்டு இருக்காரு வர்க்கி. அப்படியே என்ன சாவிய தம்பி என்ன பண்ணுவாரு, ஒரு பவுடர் எடுத்து போட்டுருவாரு வர்க்கீஸ் மேல. வர்க்கீஸ் என்ன அப்படியே எரிச்சல ரெஸ்லிங் ஸ்டேடியத்துக்கு வந்துருவாரு வர்க்கி. அசுரனுக்கும் ஜாங்கோ சுல்தானுக்கும் ஃபைட் வரும்போது ஜாங்கோ சுல்தான் மேல இருந்து கீழே குச்சிருவாரு. கீழே குச்ச உடனே அடிபட்டு வீழ்ந்துருவாரு. அசுரன் அப்படியே ஏஞ்சி போயிடுவாரு. இதுல ஜாங்கோ சுல்தான் தோந்துருவாரு. அசுரனும் நடந்து அப்படியே கீழே போயிடுவாரு. அப்ப கமெண்ட்ரியில சொல்லுவாங்க, யாரும் போயிடாதீங்க, மெயின் மேட்ச் வருது அப்படின்னுவாங்க. மெயின் மேட்ச் வந்தோடனே இவரு வருவாரு, சாவியோ வருவாரு. சாவியோ பேர் வந்து லோகோ லோபோ அப்படின்னு டைட்டில் போட்டு ஃபைட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. கமெண்ட்ரியில சொல்லுவாரு, அதிக சக்தி கொண்ட வீரன் வந்துட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லுவாரு. வந்த உடனே இவரு சாவிய தம்பி வந்துருவாரு. இவர் தான் நார்த் இந்தியால இருந்து ஏற்றுமதி அப்படின்னு சொல்லுவாரு. அவர் பேரு சாவிய தம்பி பேர் டூ ஃபேன்னு டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க ஃபைட்டை. இதுல எப்படியோ சாவிய தம்பியை தோக்கடிச்சு சாவியை ஜெயிச்சிருவாரு. ஜெயிக்கும் போது என்னடா கூட்டம் அங்க போகுதுன்னு சரின்னு பார்த்துட்டு இருப்பாரு. கொச்சி ரெஸ்லிங் பெல்ட் வந்து சாவியோக்கு போகுது ஜெயிச்சதுனால. சாவியும் ஜெயிச்சதுனால பெல்ட் அப்படியே தூக்கி ஜெயிச்சதுன்னு அப்படியே கொண்டாடுறாரு. அந்த கூட்டத்தோட கூட்டமா செரியனும் வேடிக்கை பார்க்கறாரு. எல்லாத்தையும் என்னென்ன பண்றாங்கன்னு அப்படியே வேடிக்கை பார்க்கறாரு ரெஸ்லிங் மேட்சை. சாவி ஜெயிச்ச உடனே வெற்றி வந்துடுறாரு. வெற்றி வந்தோடனே சாவியை வந்து வெற்றியை ஆச்சரியமா பார்க்கறாரு. மேயரும் இந்த ஃபைட்டை பார்த்துட்டு, இது நாம நினைச்ச மாதிரி இல்லடா, இதுல ஃபைட்டை வேற மாதிரி போயிட்டு இருக்குன்னு மேயரு ரொம்ப பாராட்டுறாரு. அப்படியே மாஸ்டர் ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாங்க பசங்க. அப்புறம் பசங்க ட்ரைனிங் எடுத்தும் போது சரி வந்து சண்டை போடலாமா அப்படின்னு கேட்பாரு. கேட்டுட்ட உடனே, உங்க பசங்க கூட தாண்டா வச்சீங்க சண்டை, எங்க கூடயும் வந்து சேர்ந்து விளையாடுங்களா பார்ப்போம் சண்டை அப்படின்னு சரியன் சண்டை போடும்போது இவரு சேவை கூட சண்டை போடும்போது சொல்லிட்டு இருப்பாரு. அந்த சண்டை பயங்கரமா ஆரம்பிக்கும் ரெண்டு பேத்துக்கும். சண்டை போடும்போது சொல்லுவான் செரியன், வெற்றியை போட்டு கொடுத்தே நான் தாண்டா அப்படின்னு செரியன் சொல்லுவான். சேவை அப்படியே முழிப்பாரு. அப்படியே ரெண்டு பேரும் சண்டை மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கு. செரியன் வந்து தூக்கி போட்டு சாவியை கீழே விழ வைப்பாரு. தூக்கி போட்டு விழ வச்சதுனால சாவியால எந்திரிக்க முடியல. செரியன்ட்டு தோந்துட்டாரு சாவியோ. மறுபடியும் ஃபைட் ஸ்டார்ட் பண்றாங்க. ஃப்ரைடே ஃபைட் நைட்டுன்னு ஆரம்பிக்கிறாங்க. அது வில்லன் டீமையும் சேரன் டீமையும் சேர்த்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபைட்ல வர்க்கீஸும் அவங்க வில்லன் டீம் ஆளும் வர்றாங்க. அதுல வர்க்கீஸ் ஜெயிச்சிருவாரு. வில்லன் செரியன் கோபமா பார்ப்பாரு. அப்புறம் சுல்தானுக்கும் கடல் கொம்பனுக்கும் ஃபைட் வரும். ஃபைட் வந்த உடனே என்ன பண்ணும், கடல் கொம்பன் மேலே ஏறி சுல்தான் டயர் பேண்ட்டை எடுத்து கீழே வீந்துரும். பேண்ட்டை பிடிக்கும் போது கீழே வீந்துரும். அப்படியே கடல் கொம்பன் தோந்துருவாரு. சுல்தான் ஜெயிச்சிருவாரு. அப்படியே சுல்தான் ஜெயிச்சது கொண்டாடுறாங்க. அப்புறம் டூ ஃபேனுக்கும் வில்லன் டீமுக்கும் ஒரு ஆள் சைட் ஃபைட் நடக்கும். அதுல டூ ஃபேனும் அப்புறம் நைட்ரோ போர்டும் சேர்ந்து வில்லன் டீம் தோக்கடிச்சிருவாங்க. அப்புறம் டூ ஃபேனை ஜெயிச்சது கொண்டாடுறாங்க. மறுபடியும் ஹீரோ டீம் தான் எப்பயுமே ஜெயிச்சுட்டே வருது. வில்லன் டீம் தோங்குறது. மறுபடியும் செரியன் கோபமா வர்றாரு. ஃப்ரைடே ஃபைட் நைட் டீம் ஜெயிச்சதுனால எல்லாமே கொண்டாடுறாங்க அங்க இருக்கவங்க எல்லாருமே. அப்புறம் வில்லன் டீம்ல இருந்து வெள்ளைக்காரர் வருவாரு. வெள்ளைக்காரர் வந்து சாவியை அடிக்க போவார் முன்னாடி வெற்றி வந்து வெள்ளைக்காரரை அடிச்சு தோக்கடிச்சிருவாரு. ஜெயிச்சதுனால சாவியோக்கு உமா கொடுக்க ஒரு ரோசம்மா அந்த சின்ன பொண்ணு, அதுவும் ஜெயிச்சதை கொண்டாடுது. அந்த சின்ன பொண்ணும் சாவியோட்ட ரெஸ்லிங் ஆள் தேக்குறாங்க. அதுல ஒருத்தர் பண்டர்டேக்கர் ஐஎம் பண்டர்டேக்கர்னு சொல்லி அந்த இது ஆடிஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரைடே ஃபைட் நைட் டீம் வந்து இந்த மாதிரி ஆடிஷனை செலக்ட் பண்றாங்க ஃபைட்டுக்கு. அப்படியே கார்ல செரியனும் வெற்றியும் போயிட்டு இருப்பாங்க. வெற்றி சொல்லுவாரு, என் பொண்ணு என்கிட்ட பேசவே மாட்டேதுரா அப்படின்னு, சும்மா நெகட்டிவா பேசிட்டு இருக்காதரா அப்படின்னு செரியன் சொல்லிட்டு அந்த ஆடிஷன் ரூமுக்கு போவாரு வெற்றியும் செரியனும். அப்படியே வெற்றிக்கு பர்த்டே கொண்டாடுவாங்க எல்லாரும். அவங்க பொண்ணும் கொண்டாடுவாங்க. அப்ப செரியன் வந்து ரோசம்மாவுக்கு கிஃப்ட்டை கொடுத்து அப்பா கொடுக்க சொல்லி சொல்லுவாரு. வெற்றிக்கு கொடுக்க சொல்லி சொல்லுவாரு. ரோசம்மாவும் வெற்றிக்கு கிஃப்ட்டை கொடுப்பாங்க. ரோசம்மா ஹாப்பி பர்த்டேன்ட்டு அவங்க பொண்ணு வந்து வெற்றிட்ட கொடுக்கும். கொடுத்த உடனே அந்த கிஃப்ட்டை பார்க்க உடனே அவருடைய வாட்ச் இருக்கும். அது வாட்ச் உடனே தன்னை போட்டு கொடுத்தவனுடைய இந்த வாட்ச் இதால தான் மாட்டிட்டேன்னு திங்க் பண்ணுவாரு வெற்றி. அது வந்து வில்லன் செரியனோட பிளானா தான் இருக்கும். செரியன் என்ன அப்படின்னு வெற்றிட்ட கேட்பாரு. வெற்றியும் அப்படியே முழிக்கிறாரு. அது இது எங்கிருந்து கிடைச்சதுன்னு வெற்றி கேட்பாரு பொண்ணுகிட்ட. சாவியோ தான் அதை ஒழிச்சு வச்சிருந்தான் அப்படின்னு அவங்க பொண்ணு சொல்லும்.
அப்படியே வெற்றி கோவப்பட்டு என் கூட இருந்தே துரோகம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கோவப்பட்டு கத்துறாரு சேவையை பார்த்து. வெற்றி வந்து சேவையை பார்த்து உன்னை கொன்னாதாண்டா எனக்கு ஆத்தர் அடங்கும் அப்படி அந்த அளவுக்கு கோவமா இருக்காரு வெற்றி. அச்சரியம் சொல்லுவாரு நெக்ஸ்ட் ஃப்ரைடே ஃபைட் நைட்ல வெற்றிக்கும் சேவையுக்கும் பெரிய ஃபைட் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. வெற்றிக்கும் சேவையுக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. சண்டை நடக்கணும்னு வெற்றி வந்து சேவையை கழுத்தை பிடிச்சிருவாரு. தோக்க அடிக்கிறது முன்னாடி கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாரு. கழுத்தை பிடிச்சிடறாரு தோக்க அடிக்கிறதுக்கு. ஆனா கழுத்தை நெருக்கிறோன்னு சாவியோ மறுபடியும் வெற்றி கையை எடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே சாவியோ வந்து வெற்றி கழுத்தை பிடிச்சிருவாரு. வெற்றி கழுத்தை பிடிச்ச உடனே என்னை பாப்பா விட்டு கொடுக்க முடியலடா, ஒன்னையும் என்னால விட முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு சாவியோ வெற்றியை. அடே சரின்னு சொல்லுவாரு. டே இவங்க ஷோ முடிஞ்சிச்சுடா, நம்ம ஷோ ஆரம்பிக்கலாம்டான்னு அப்படின்னு செரியன் குரூப் எல்லாம் அந்த டீமுக்கு அந்த ரெஸ்லிங் மேட்ச் உள்ள வந்து சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அப்புறம் செரியன் வந்து களத்திமான் அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்து அப்பா இது எப்படி இருக்கு ப்ரௌடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாரு. அப்புறம் உன்னிக்குட்டி போய் அடின்னு அவருடைய ஆளை சொல்லுவாங்க. அப்ப செரியை வந்து அவர் ஆளை வச்சு போய் அடி அப்படின்னு சொல்லுவாரு. 2 பேர்த்துக்கு அதையும் முடிச்சு விடும் அப்படின்னு சொல்லுவாரு. செரிய ஆளும் 2 பேர்த்தையும் அடிக்கிறாரு. அப்ப செரிய ஆளு வந்து சண்டை போட்டு இருக்கும் போது வெயிட் தூக்குற கட்டை பின்னாடி வந்து அடிச்சிரும். அது யாருன்னு பார்த்தா வால்டர் மம்முட்டி வராரு, வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. அதுக்கு மம்முட்டி சொல்லுவாரு, டே நான் கொஞ்ச நேரம் ஒதுங்கி இருந்த நேரத்துல நீ எல்லாரும் சேர்ந்து சீன் காட்டுறீங்களாடா அப்படின்னு வால்டர் மம்முட்டி சொல்லுவாரு. டே தோத்த போய்விடா வாங்கலாம் பத்திரியா அப்படின்னு சொல்லிட்டு மம்முட்டி அடிக்க போறாரு. வால்டர் மம்முட்டி அடிக்க போவாரு. அன்னைக்கு கள்ளத்தை புறம்போக்க சண்டை போட்டு வேண்டான்னு விட்டு போனேன், இப்ப சீண்டியா பாக்குறீங்க அப்படின்னு வால்டர் மம்முட்டி சொல்றாரு. என் பிள்ளைங்களே ஒண்ணுக்கு ஒன்று அடிக்க விட்டு காலி பண்ணலான்னு பாக்குறியா நீ, இந்த பழைய வில்லன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாதரின்னு அடிச்சிருவாரு. அப்புறம் அந்த வில்லன்ட்ட பேசிட்டு இருப்பாரு செரியன்ட்ட. எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறாரு வால்டர். அப்படியே கள்ளத்திமான பார்த்துட்டு இவ்வளோ இருந்தும் உன்கிட்ட எந்த மாற்றமும் இல்லையே அப்படின்னு வால்டர் சொல்லுவாரு. டேய் அப்புறம் வால்டர் உன்னை எல்லாத்தையும் என் பிள்ளைங்க அடிச்சு விரட்டுவாங்கடா அப்படின்னு வால்டர் சொல்றாரு. மனசுல தைரியம் தான் வா அப்படின்னு வால்டர் சொல்றாரு சேரனை பார்த்து. சேரனும் வராரு. கடைசியில சேவியுக்கும் சேரனுக்கும் ஃபைட் நடக்குது. கடைசியில சாவியை வந்து சேரனை தூக்கி போட்டு அடிச்சு ஜெயிச்சிருவாரு. வால்டரும் கை தட்டிட்டு சிரிக்கிறாரு. சாவியோட குரூப் எல்லாம் ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க. இந்த ரோசம்மா கேட்கும், இந்த வால்டர் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சுப்ரமாட்ட கேட்கும். ஆமா எல்லாரும் நடிகை தானே ஆகணும் அப்படின்னு சுப்ரமா சொல்லுவாங்க. இந்த ரோசம்மாக்கு சாவி தானே ஹீரோ, ஆனா இந்த வால்டர் சாவிக்கே ஹீரோ. சாவியும் அவரும் என்னை தேடியே வரவே இல்லை, இத்தனை நாள எங்க இருந்தாரு அப்படின்னு கேட்கும். அவர் என்ன தேடியே வரல அப்படி சுப்ரமா சொல்லுவோம். அது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னுவாங்க. அப்புறம் அவர் உங்களை பத்தி விசாரிக்கலன்னு யார் சொன்னது அப்படின்னு சுப்ரமா சொல்லுவாங்க ரோசம்மாட்ட. ரோசம்மா சாவி உதறும் போது உனக்கு ஹெல்ப் பண்றாங்கல்ல, அதே மாதிரி எனக்கு மட்டும் எங்க ஒரு காசு அவர் தான் கொடுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வால்டர் வந்து சுப்ரஜா அப்படின்னு சுப்ரஜாவை பார்த்து சொல்லுவாரு. அப்ப ரோசம்மா சொல்லுவாங்க வால்டர் புல்லட் வால்டர் அப்படின்னுவாங்க. வால்டர் வந்து ரோசம்மா தூக்கிட்டு வெற்றியை பார்த்து என்னடா உனக்கு பொண்ணுக்கு பேச நேரம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாரு. அப்படியே ரோசம்மா வந்து வெற்றி தாடையில வந்து ஸ்டாரை ஊட்டி அப்புறம் வெற்றி வந்து அந்த ரோசம்மாவை தூக்கி வச்சுக்குவாரு வெற்றி. அப்புறம் 2 வாரம் கழிச்சு காட்டுறாங்க. இந்த சுப்ரன் அப்புறம் அவங்க டீம் வெர்க்கி எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசிட்டு இருக்கும் போது சாவியோ தம்பி போன் பண்ண எடுக்க மாட்டீங்களாடா, இங்க வாடா உங்களுக்கு சொன்னோம் அப்படின்னு. அங்க இருக்கவங்க பிரச்சனையா அப்படின்னு வாங்க காட்டுறேன் அப்படின்னு சாவியோ தம்பி கூப்பிட்டு போவாரு. சாவியோ தம்பி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் வால்டரை போய் காமிப்பாரு. வால்டர் இன்னும் யோசிக்காதீங்க வாழ்வா சாவா பாத்திரலான்னு சொல்லிட்டு அப்படியே படத்தை முடிக்கிறாங்க.